நான் இன்றைக்கி செய்ய போகிறது மசால் வடை. இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து 2 hours வந்து நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து பிசைஞ்சிக்கணும். கரகரன்னு அரைச்சா போதும். முழு பருப்பு இருந்தாலும் ஓகே. இது கூட நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி வச்சு வடை சுட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது கூட வந்து சோம்பு, பட்டை, அதாவது பெரிய வெங்காயம் இது வந்து நான் ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பேஸ்ட்டுக்காக, அதாவது நல்லா அரைபடுங்கிறதுனால இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப இதாக அரைக்க வேண்டாம். அதாவது கரகரன்னு அரைச்சிட்டா தான் வடை சுடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாம். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது அரைச்சிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் முழு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. தண்ணி ஊற்றினா எண்ணெய் வந்து நிறையா இழுக்கும். அதனால் தண்ணி வந்து மேக்ஸிமம் எதுக்குமே ஊற்றாது. அப்படி வேணும்னா நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இது கூட நான் உப்பும் போட்டிருக்கேன். ஒரு 3/4 டேபிள் வந்து உப்பு போட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடைக்கு வந்து நம்ம பிடிக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டோன்னா ஒரே மாதிரி ஒரே சைஸில் வரும். இப்போ வந்து நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், இல்லைனா உள்ளே இருக்கிறது வேகாது. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சிரும். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். சுவையான மசால் வடை ரெடி. நான் மசால் வடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம மசால் வடை செஞ்சுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.